வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் மேக்ஸ் இருக்குது. இப்போது இந்த மேக்ஸு, நம்பர்ஸ், கவுண்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு, அதாவது 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அந்த கவுண்டிங்கை இன்க்ளூட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து எதுவுமே வந்து இப்போ க்ராசரிஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கும்போது கவுண்ட் பண்ணிகிட்டே நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 4 ஆப்பிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிகிட்டே நம்ம வந்து எடுக்கலாம். 1 2 3 இந்த மாதிரி. அண்ட் என்னென்ன நம்ம வாங்குகிறோமோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் அடுத்தது, இப்போ உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஸ் இருக்கும், நிறைய பென்ஸ் இருக்கும், அதே மாதிரி பென்சில்ஸ் அண்ட் கிச்சனில் ஸ்பூன்ஸ், டம்ளர்ஸ், கப்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜென்ரலாக இதை வந்து தனியாக எடுத்து இல்லாமல் ஜென்ரலாக எவ்ரிடே நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து அதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாய்ஸ். இப்போ குழந்தைங்களோட டாய்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க பிளாக்ஸ் வச்சு விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த பிளாக்ஸ் வச்சு விளையாடும் போது இப்போ கவுண்ட் பண்ணிகிட்டே அந்த பிளாக்ஸை வந்து பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இது மாதிரி ஒவ்வொரு பிளாக்கையும் நம்ம எடுத்து நம்ம வந்து மேலே வைக்க அதை கவுண்ட் பண்ணிகிட்டே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க டாய்ஸ், இப்போ நிறையா வந்து சின்ன குட்டி கார்ஸ் வச்சுருக்காங்க, சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். அடுத்தது ஸ்டோரி புக்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கு, நீங்கள் 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு போர்ட் புக்ஸ் இல்லைனா வந்து நல்லா திக்கான வந்து பேப்பர் பேக் புக்ஸ்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ரிலேட்டடான புக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய ஒரு பிக்சர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ், சிம்பிள்ஸும் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜஸ்ட்டு வந்து கவுண்டிங், இப்போ 1 ஆப்பிள் 2 கேட்ஸ் அந்த மாதிரி வந்து பிக்சர் நல்லா பெருசாக கொடுத்து ஒரு சின்ன சென்டென்ஸ் மாதிரி இருக்கிற புக்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது ரைம்ஸ். நீங்கள் நிறையா இந்த நம்பர் ரைம்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பர் ரைம்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் பாடலாம். அதுக்கப்புறமா இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் தரீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் டைமில் இந்த மாதிரி ரைம்ஸ் நீங்கள் வந்து போட்டு காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 லிட்டில் டக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒன்ஸ் ஐ காட் அ ஃபிஷ் அலைவ், அந்த இது 10 க்ரீன் பாட்டில்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து கவுண்டிங் ரிலேட்டடான ரைம்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரைம்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் டைம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் டைமில் இந்த மாதிரியான ரைம்ஸும் வந்து காட்டலாம். இப்போ இந்த 3 விஷயங்களுமே நீங்கள் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த கவுண்டிங், அந்த நம்பர்ஸ் இதில் எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.5 இயர்ஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 2 இயர் குழந்தைங்க கூட எல்லாத்தையுமே அவங்களே வந்து அடுத்தடுத்து பண்ணும்போது எல்லாமே கவுண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி கவுண்டிங் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் கொடுக்கலாம், ஓரலாக கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ கெட் 2 ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அப்போ அவங்க போய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்தோடனே ஷல் வி கவுண்ட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ தட் இப்போ அவங்க தப்பாக பண்ணியிருந்தாலும் அது தப்பு அப்படின்றத நம்ம வந்து பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போதே அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இது நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இதுக்காக தனியாக நீங்கள் எதையுமே வந்து மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸே வந்து போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டின்னருக்கு உட்காடுறோம் அப்படின்னா ஸோ எத்தனை பேருக்கு கேன் யூ கெட் 3 பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வா அண்ட் 1 2 3 அது மாதிரி வந்து டெய்லி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கமாண்ட்ஸாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.